प्रणम्य सकृत्पादयोस्ते पतित्वा प्रसाद्य प्रभो पातयेदेकवारो नावक्तुं क्षमोदं ददामि कृपादे न कार्यान्तकाले मनकभ्युपेक्ष ஓம் நமக் சிவாயம். சிவதாசன் ஜெகநாதன். ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் என இனிய காலை வணக்கம். நாம் தற்பொழுது சுப்பிரமணிய புஜங்கத்தின் 33 ஸ்லோகங்களை வரிசையாக பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம். நம்ம இதுவரைக்கும் 21 ஸ்லோகங்களை பார்த்துட்டோம். இப்போ நம்ம தற்பொழுது நம்ம பார்த்துட்ருக்கிற ஸ்லோகங்கள் 20, 21, இன்றைக்கி பார்க்கப்படுற 22, இந்த 3 ஸ்லோகங்களும் ஒரு மனிதனுக்கு தன்னுடைய அந்திம காலத்தில் தன்னுடைய செயல்பாடுகளெல்லாம் இழந்து, கை கால் இழந்து, பேசும் சக்தியை இழந்து, ஞாபக சக்தி இழந்து, தொண்டையிலே கபம் வந்து அடைத்து கொள்ள, முருகா என்று சொல்வதற்கு கூட வலுவில்லாமல் இருக்கிற நிலையிலே யமதூதர்கள் வந்து என்னை பயமுறுத்துறான், உன்னை பிடிச்சி கட்டு, குத்து, பிழை, வெட்டு, உன்னை எரிச்சிருவேன்னு எல்லாம் பயமுறுத்துறாங்க. அந்த நேரத்தில் ஐயோ முருகா என்னை எல்லாம் பயமுறுத்துகிறாங்களே, என்னை வந்து காப்பாற்றுன்னு என்னால் சொல்ல முடியாது. ஏன்னா அனைத்து சக்திகளையும் இழந்து, இந்திரியங்கள் பஞ்ச இந்திரியங்களும் இல்லாமல், உடலிலே வலு இல்லாமல், தொண்டையிலே கபம் அடைத்து பேச சக்தி இல்லாமல் இருக்கிற நிலையில் நீ வந்து என்னை காப்பாற்றணும். அதற்காக நான் இப்பொழுதே உன்னை வேண்டிக் கொள்கிறேன். நான் நல்லா இருக்கும்போதே உன்னை நான் வேண்டிக்கிறேன். அதன் காரணமாக நான் செயலிழந்து நிற்கிற நேரத்திலே வந்து என்னுடைய அந்திம காலத்தில் எனக்கு துணை வர வேண்டும். துணை வர்றதுக்கும் நம்ம பலமுறை சொல்லியிருக்கோம். மரணம் என்பது யாராலும் தவிர்க்க முடியாத ஒன்று, அனைவருக்கும் வந்து தான் ஆகும். வர்ணகிரார் சொல்வார், கொடும் கூற்று என் செய்யும் அப்படின்னு சொல்லுவார். நாள் என் செய்யும், வினைதான் என் செய்யும், நாடி வந்த கோல் என் செய்யும், கொடும் கூற்று என் செய்யும் சொல்லுவார். முருகனுடைய இது தோளும் கடம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகமும் வந்து எனக்கு முன்னே தோன்றுனான்னு சொல்லுவார். ஆனால் கூற்று அகாலத்தில் கூற்று என்றைக்கும் வரத்தான் செய்வான். ஆனால் முருகப்பெருமானுடைய அருள் இருந்தால் அகாலத்தில் வரமாட்டான் ஒன்று. அடுத்தபடியாக கூற்று வரும்போது நம்மை பயமுறுத்த மாட்டான். அந்த பயமுறுத்தி நம்முடைய துன்பப்படுத்த மாட்டான். அது வந்து ஒரு ஆப்ரேஷன் பண்ணுறோன்னு வச்சுங்க, கையில் ஒரு கட்டி இருக்குது, உடனே டாக்டர் வான்னு சொல்லி ஒன்றுமே பண்ணாமல் அதை கட்டியை அறுத்தாருன்னா எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். ஆனால் அதே கட்டியை அதே இன்னொரு டாக்டர் பார்த்து அதை வந்து சுத்தம் பண்ணி அதுக்கு ஒரு மயக்கம், அந்த இடத்த மரமரப்பு ஊசி போட்டு ஆப்ரேஷன் பண்ணலாம், இல்லை ஒரு அனஸ்தீசியா கொடுத்து ஆப்ரேஷன் பண்ணலாம். அப்போ அந்த வலி தெரியாது, நமக்கு துன்பமும் போய்விடும். அதே மாதிரி தான் என்னுடைய மரணம் என்பது தவிர்க்க முடியாத ஒன்று. அந்த நேரத்தில் என்னுடைய மரணம் அகாலத்தில் வரக்கூடாது, துன்பமான மரணமாக இருக்கக்கூடாது. அதனால் கஷ்டங்கள் வரக்கூடாது. அப்படிப்பட்ட மரணத்தை தான் எனக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறது தான். அதுதான் நம்ம ருத்ரத்தை மிருத்யுஞ்சயம். மிருத்யும் ஜெயம்னா மரணத்தை வெல்றது. மரணத்தை வெல்வதுங்கிறதே இதே தான். மரணம் வந்து அது எப்படின்னா, திரையம்பகம் ஜாமிகே சுகந்தியும் புஷ்டிவர்தனம் உருவாறு கமே பந்தனான் மிருத்தியோர் முக்கிய மாமிரதாத்துன்னு ஸ்லோகம் சொல்லுது இல்லையா. அதாவது இந்த வெள்ளரிப்பழம் எப்படி காம்பிலிருந்து விடுபடுகிறதோ, வெள்ளரிப்பழம் காம்பிலிருந்து விடுபடாது, காம்பு தான் வெள்ளரிப்பழத்திலேருந்து விடுபடும். எல்லா பழங்களும் காம்பிலிருந்து விடுபடும். ஆனால் வெள்ளரிப்பழம் அது அப்படியே கிடக்கும் பெருசாக, ஆனால் அந்த காம்பு தான் போகும். அது வெள்ளரிப்பழத்துக்கு துன்பம் தராது. ஏன்னா வெள்ளரிப்பழம் தொங்கிட்டு இருக்குது, கீழே பிரிஞ்சு வந்தால் அது உடஞ்சி போயிடும். அதனால் வெள்ளரிப்பழம் அமைதியாக இருக்கும், எந்த துன்பமும் இல்லாமல் அது பிரியும். அதே மாதிரியான ஒரு மரணத்தை எனக்கு கொடுக்கணும் அப்படின்னு தான் இந்த 3 ஸ்லோகங்களையும் சொல்லிட்டு வர்றாரு. இன்றைக்கி நம்ம இந்த 22வது ஸ்லோகத்தில் பார்க்குறோம். இப்போ இந்த 20வது ஸ்லோகத்தில் என்ன சொன்னார்னு கேட்டிங்கன்னா, என்னுடைய இந்திரியங்கள்லாம் தளர்ந்து போய் நான் ஒன்றுமே பண்ண முடியாத கடைசி நேரத்தில் நீ என் முன்னாடியே வந்து தரிசனம் கொடுத்துரு, ஏன்னா நான் செயலிழந்து போயிட்டேன் அப்படின்னாரு. அப்புறம் இதுக்கு முன்னும் பார்த்து 21வது ஸ்லோகத்தில் என்ன சொன்னார்னா, யமதூதர்கள் வந்து என்னை வந்து வெட்டு, குத்து, பிழை, எரிச்சு போடுன்னு எல்லாம் பயமுறுத்துகிறாங்க. அப்போ வந்து அவர்களை எதிர்த்துனா என்னால் என்ன பண்ண முடியும்? எனக்கு வலுவில்லை, பேச சக்தி இல்லை, எதுவுமே பண்ண முடியாது, உன்னை நினைக்கக்கூட என்னால் முடியாது.
அப்படிப்பட்ட நேரத்திலே நீ மயில் மீது சக்தி வேலை கை கொண்டு வந்து என்னுடைய பயத்தை போக்கணும்னு சொன்னார் இல்லையா. அதை வந்து மாபைகின்னு சொன்னார், பயப்படாதே அப்படின்னு தைரியத்தை கொடுக்கணும் அப்படின்னு போன ஸ்லோகத்தில் பார்த்தோம். இன்றைக்கி நம்ம 3வது ஸ்லோகத்தில் அதையே தான் பார்க்க போகிறோம். இப்போ வந்து நீ வந்து நான் அந்த மரண காலத்திலே நான் அமைதியாக என்னுடைய உயிர் பிரிய வேண்டும், என்னை யாரும் பயமுறுத்தக்கூடாது, எனக்கு எந்த துன்பம் வரக்கூடாது, அப்படிப்பட்ட நிலையை நீ அணிக்க வேண்டும் என்பதற்காக பிரபுவே துரையே நான் உன்னிட்ட இப்பயே வேண்டிக்கிறேன் அப்படின்னு இந்த ஸ்லோகத்தை சொல்கிறாரு. ஒரு அழகான ஸ்லோகம். இந்த 22வது ஸ்லோகத்தை சொல்கிறேன், முதல்ல கேளுங்க. பிரணயம் யா சக்ருத் வாதயோஸ்தே பதித்வா பிரசாத்த பிரபோ பிரார்த்தையே அநேகவாரம் நவக்தும் சமோகம் ததானிம் கிருபாப்தே நகான் யாந்த காலே மனோ கப்பி பேட்சா அப்படிங்கிறார். இது கொஞ்சம் கஷ்டமான ஸ்லோகம் தான் இருக்கும். இதை வந்து பதம் பிரித்து நம்ம பார்க்கும்போது ரொம்ப எளிமையாக இருக்கும். நான் முதல்ல பதம் பிரித்து சொல்கிறேன், பாருங்கள். பிரணயம் யா சக்ருத் வாதயேத்தே பதித்வா பிரசாத்த பிரபோ பிரார்த்தையே அநேகவாரம் நமக்தும் சமூகம் ததானிம் கிருபாப்தே நகான் யார்ந்த காலே மனோ கப்யு பேட்சா. இப்போ பிரபோ அப்படிங்கிறாரு, பிரபுன்னு கூப்பிட்றாரு. பிரபுன்னு யாரை கூப்பிட்றாரு? முருகப்பெருமானே பிரபுவே, பிரபுவானவரே, துரையே, எனக்கு தலைவனேன்னு கூப்பிட்றாரு. நீ யாருன்னா கிருபாப்தேங்கிறார். கிருபம்னா என்ன? கிருபாப்தேன்னா கருணை கடலேங்கிறார். அவர் முருகப்பெருமானை வந்து கருணை கடலே பாதயஸ்தே. பாதயஸ்தேன்னா உன்னுடைய பாதார விந்தங்களில், உன்னுடைய பாதாரனுடைய தாமரை பாதாரங்களிலே அசக்ருத். அசக்ருத்னா அடிக்கடி, பதித்வான்னா நான் என்னுடைய தலையை வைத்து விழுந்து வணங்கி பிரணயம்யா நமஸ்காரம் பண்ணுறேன். அப்போ என்ன சொல்கிறார்? பிரபோ கிருபாப்தே பாதயேஸ்தே அசக்ருத் பதித்வா அப்படின்னா, பிரபுவான துரையே, கருணைக்கடலே, உன்னுடைய பாதார விந்தங்களில் அடிக்கடி விழுந்து வணங்கி என் தலையை வைத்து உன்னை நமஸ்காரம் பண்ணுறேன் அப்படின்னு முதல்ல சொல்லிடுறாரு. அப்போ அநேகவரணம் பல தடவைகள் பிரார்த்தனை செய்து அப்புறம் வணங்கிட்டு என்ன சொல்கிறேன், அநேக வாரம் பல தடவைகள் பிரார்த்தனை செய்கிறேன். எப்படி பிரார்த்தனை செய்கிறான்னா, பிரசாத்தியான்னா உன்னுடைய நாமாவை பாடி உன்னை மகிழ்விக்கிறேன். முருகா, சண்முகா, கந்தா, கடம்பா, கார்த்திகேயா, குஹா, எத்தனை நாமம் இருக்குது முருகனுக்கு, அத்தனை நாமங்களையும் சொல்லி, அந்த உன்னுடைய நாமங்களையெல்லாம் சொல்லி அது உன்னை மகிழ்விக்கிறேன். எனக்கும் மகிழ்ச்சி, முருகனுடைய நாமத்தை சொல்கிறதுனால சொல்பவனுக்கும் மகிழ்ச்சி, சொல்லப்படுகின்ற முருகப்பெருமானுக்கும் மகிழ்ச்சி. உன்னுடைய நாமாவை பாடி உன்னை மகிழ்வித்து, அப்படிப்பட்ட என்னங்க எனக்கு இதானிம் அப்படின்னா என்னுடைய உயிர் பிரியும் வேலை, என்ன உயிர் பிரியும் வேலை வருது. அப்போ ந பக்தும், அப்போ என்ன ஆகும்? ந பக்தும்னா பேசுவது, ந பக்தும்னா பேசுவதற்கு சக்தி இல்லை. என்னோடய உயிர் என்னை விட்டு பிரியும் வேளையில் எனக்கு பேசுவதற்கு சக்தி இல்லை. அந்த நேரத்தில் சமோகம்னா சமாளிக்கிறதுனா சமிக்கிறதுனா மன்னிக்கிறது. சமோகம்னா என்னை மன்னித்து அந்த இந்த இறுதி காலத்தில் நகாரிய மனாகபினா கொஞ்சமும் அலட்சியம் செய்யாமல் யுபேட்சா என்னை வந்து காப்பாயே. இதுதான் வந்து வேர்ட் பை வேர்டு மீனிங் இருக்குது. அப்போ மறுபடியும் சொல்கிறேன், பிரபுவான துரையே, உன்னை வந்து துரைன்னு சொல்கிறாரு. துரைன்னு யாரை சொல்லுவோம்? உயர்ந்தவர்களை சொல்லுவோம், நம்முடைய தலைவர்களை சொல்லுவோம். அப்படிப்பட்டவரை நீ வந்து ஒரு கருணைக்கடல், கிருபாப்தே, நீ கருணைக்கடலானவர். உன்னுடைய பாதார விந்தங்களிலே, திருவடிகளே நான் அடிக்கடி விழுந்து வணங்கி நமஸ்காரம் பண்ணேன். எப்படி? என்னுடைய தலையை உன் திருவடிகளை வைத்து நமஸ்காரம் பண்ணி. இப்போ இதில் வந்து மார்க்கண்ட ஸ்லோகத்தில் வரும், ஒவ்வொரு ஸ்லோகத்திலும் சிரசாதேவம் கிம்னோம் ரித்யு கரிஷிங்கிறோம். சிரசாதேவம், சிரசான்னா தலையை, தேவம்னா பரமேஸ்வரன், அவருடைய பாடத்திலே வச்சோம்னா கிம்னோம் ரித்யு கரிஷியது, யமன் என்ன பண்ண முடியும்னு அந்த 16 ஸ்லோகங்கள்லேயும் அது வரும். ருத்ரம் பசுபதிம் ஸ்தானம் நீலகண்டம் உமாவதிம் நமாமி சிரசாதேவம் கிம்னோம் ருத்யு கரிஷரி. இதே தான் எல்லா ஸ்லோகத்துலேயும் வரும். அதே மாதிரி இங்கே வந்து பாதயத்தே அசக்ருத் பதித்வாங்கிறார். உன்னுடைய பாதார விந்தங்களில் அடிக்கடி பதித்வா விழுந்து வணங்கி பிரணயம்யா நமஸ்காரம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறேன். அது எப்போ? அநேக வாரம் பல தடவைகள் செய்கிறேன். அப்புறம் பிரார்த்தனை செய்கிறேன். பிரசாத்த இதுக்கு இதை நான் செய்கிறதுனால என்ன ஆகுதுன்னா, பிரசாத்ய உன்னுடைய நாமாவை நான் பாடுவதனால் உனக்கு மகிழ்ச்சி.
உனக்கு மட்டும் மகிழ்ச்சி இல்லை, உன்னையுடைய நாமாவை சொல்லுவதனால் எனக்கும் மகிழ்ச்சி. அந்த மகிழ்ச்சி என்னுடைய உயிர் பிரியும் வேலையில் வந்து எனக்கு அந்த இடத்துல என்ன பேச முடியுமா, பார்க்க முடியுமா, கை கால் அசைக்க முடியுமா, சத்தம் எதுவுமே முடியாது. அப்போ நான் செயலிழந்து நிற்கும்போது என்னுடைய இறுதி காலத்திலே என்னை மன்னித்து விடும். ஏன்னா நான் ஒரு மனுஷன்தான். டு எர் இஸ் ஹியூமன். வந்து தப்பு செய்தால் மனிதன் உலகத்தில் யாரோ உண்டோ கிடையாது. எல்லா மனிதர்களும் தப்பு செய்கிறாங்க. அது தெரிந்து செய்தவர்கள் இருக்காங்க, தெரியாமல் செய்கிறவங்களும் இருக்காங்க. அதனால தான் டு எர் இஸ் ஹியூமன் டு ஃபர்கிவ் டிவைன் அப்படின்னு ஒரு பெரிய பழமொழி இருக்கு இல்லையா. நீ டிவைன், நீ கடவுள், நான் ஒரு மனுஷன். என்னுடைய தவறுகளை எல்லாம் என்னை மன்னித்து அந்த என்னுடைய இறுதி காலத்திலே நகாரியம் அனாகாப்பிச்சு உபேட்சா கொஞ்சமும் அலட்சியம் செய்யாத என்னை வந்து காப்பாயே அப்படின்னு இந்த அழகான இந்த ஸ்லோகத்தை சொல்கிறாரு. இப்போ இதை இன்னும் கொஞ்சம் விளக்கமாக பார்த்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்து பிரபோன்னு சொல்கிறதே அவருடைய பெருமைக்காக அவர் முருகப்பெருமானுடைய பெருமை வந்து அளவு இட முடியாத பெருமை. அந்த பெருமையை உள்ளவரை நம்ம பிரபோ அப்படின்னு சொல்கிறோம். இந்த முருகப்பெருமானை வந்து பெருமையை பற்றி பேசும்போது நிறைய ஸ்லோகங்கள் இருக்குங்க. அந்த சுலபா யோக தத்மா சுலகா பிரம்மாவாதின சுலபா கர்மிடா லோகேன குஹோபாச காந்தஸ்தா அப்படின்னு ஒரு அழகான ஒரு ஸ்லோகம் இருக்குங்க. அது என்னன்னு கேட்டிங்கன்னா, இது சுலபன்னா சுலபத்தில் வந்து நிறையா விஷயங்கள் கிடைக்கும். உலகத்தில் வந்து சுலபா யோக தத்வஜா, உலகத்தில் வந்து யோக தத்துவம் தெரிஞ்சவங்க, யோகத்தை பற்றியும் தெரிஞ்சவங்கள நிறைய பேர் இருக்காங்க. இப்போ குண்டலி யோகம் இருக்குது, அஷ்டாங்க யோகம் இருக்குது, இதெல்லாம் இருப்பாங்க. அவங்கெல்லாம் ஈஸியாக கிடைப்பாங்க. அப்புறம் சுலபா பிரம்மாதின, அப்புறம் வேதாந்தம் பேசுகிறவங்களும் நிறையா கிடைப்பாங்க. அப்புறம் சுலபா கர்மிட்டால் ஓகே, அப்புறம் கர்மா பண்ணுறவர்கள், யாகம் பண்ணுறவங்க, பூஜை பண்ணுறவங்க நிறையா கிடைப்பாங்க. ஆனால் ந குஹோபாச காந்தஸ்தா எல்லாரும் கிடைப்பாங்க. நான் கிடைக்காது. எது கிடைக்காது? குஹோபாச கந்தஸ்தா. உண்மை குகனிடத்தில், யார் குகன்னா சுப்பிரமணிய பெருமானகிய முருகனிடத்தில் உண்மையான பக்தி பண்ணுறவங்க அவ்வளோ ஈஸியாக கிடைக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க கொஞ்சம் பேர் தான் இருக்கிறாங்க அப்படிங்கிறாங்க. அப்போ முருக பக்தி உடையவர்கள் வந்து ரொம்ப பேர் கிடையாது, கொஞ்சம் பேர் தான் இருக்கிறாங்க. மற்ற பேர்லாம் நிறையா எல்லாம் தான் சுலபமாக யோகம் தெரிஞ்சவங்களுக்கு கிடைப்பாங்க. அப்புறம் குண்டல் எல்லா யோகம் பலவிதமான பூஜை பண்ணுறவங்களுக்கு கிடைப்பாங்க, கர்மங்கள் செய்வர்கள் கிடைப்பாங்க, யாகம் பண்ணுறவங்க கிடைப்பாங்க. ஆனால் முருகனிடத்திலே உண்மையான பக்தி உள்ளவங்க கிடைக்க மாட்டாங்க அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி இன்னொரு ஸ்லோகம் நம்ம முன்னே ஒரு பார்த்தோம், கலவு கந்தேசான்னு பார்த்தோம். கலவுன்னா இந்த கலியுகத்தில், இந்த 4 யுகங்களில் வந்து ஒவ்வொரு யுகத்துக்கும் நம்ம கடவுள் முதல் இதற்கு முன்னுள்ள ஸ்லோகத்துலையும் அதுக்கு முன்ன ஒருத்தரை பார்த்தோம். அதாவது கிரேதா யுகத்திலே வந்து கடவுள்கள்லாம் முன்னின்று இருந்தார், பிரம்மா முன்னின்று இருந்தார். திரேதாயுகத்தில் சீதாபதே ஜானகியார் சீதாபதேங்கிற ராமன் கடவுளாக முன்னின்றிருந்தார். அப்புறம் துவாபராயுகத்தில் கிருஷ்ணன் இருந்தார். துவாபரயுகத்திலே மகாபாரதம் நடக்கும்போது கிருஷ்ண பகவான் அந்த யுகத்தை ஆண்டார். கலௌ கந்தேசேன்னு சொல்லுவாங்க. இந்த கலியுகத்திலே பிரத்யட்சமான தெய்வம் முருகப்பெருமான் தான். அப்படிப்பட்ட முருகப்பெருமானை நம்ம வந்து அவருடைய அருளை வேண்டணும். அந்த வேண்டுறதை இப்போ நம்ம ஒரு வார்த்தை நல்லா சம்பாதிச்சிட்ருக்கான், நிறைய பணம் இருக்கான், நிறைய வருமானம் வருதுன்னு வச்சுக்கோங்க. அப்போ சம்பாதிக்கிற பணத்தை எல்லாம் இப்போ செலவு பண்ணிகிட்டே இருக்கான்னு வச்சுக்கோங்க. அப்பப்போ செலவு பண்ணிட்டோம் அப்படின்னா அப்புறம் பின்காலத்தில் சம்பாத்தியம் இல்லாத ஒரு நிலை வரும் இல்லையா. எல்லாருக்கும் முதுமை வரும், தன்னுடைய சம்பாதிக்கிற சக்தி குறைஞ்சி போயிடும், அல்லது காம்படிஷன் வரும். இது பல காரணங்களால் அவனுடைய ஏர்னிங் கெப்பாசிட்டி குறைஞ்சிரும். அந்த நேரத்தில் வந்து என்ன பண்ணுவான் அவன்? அதுக்கு தான் என்ன பண்ணணும், சம்பாதிக்கும் போதே செலவு பண்ணுறாலும் பரவாயில்ல, ஆனால் பிற்காலத்துக்கு சேமிக்க வேண்டும். இல்லை நம்ம ஒரு ஃபிக்ஸட் டெபாசிட்டில் ஒரு 50 லட்சம் போட்டு வச்சுட்டா தான் நமக்கு சம்பாத்தியமே இல்லாத காலத்தில் அந்த பணம் வந்து உதவி பண்ணும் இல்லையா. அது இல்லை, எல்லாத்தையும் சம்பாதிக்க கோடியாக சம்பாதிச்சு அப்பயே அன்னன்னைக்கு கண்டதே காட்சி கொண்டதே கோலம் அப்படிங்கிற நிலையில் இருந்து அனைத்தையும் முடிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னால், அந்த சம்பாத்தியம் இல்லாத காலத்தில் அடுத்தவங்ககிட்ட கையேந்தி நிற்கணும். இல்லை யாராவது கொடுப்பாங்களா, நம்மளை யாராவது காப்பாற்றுவாங்களா அப்படின்னு ஒரு யாசகம் செய்யக்கூடிய நிலை கூட போயிடுவோம். அதனால் அதே மாதிரி தான் இப்போ நல்லா இருக்கும்போது, எனக்கு உடல் நல்லா இருக்குது, மனம் நல்லா இருக்குது, செயல்பாடுகள் நல்லா இருக்குது, எண்ணங்கள் நல்லா இருக்குது, அனைத்தும் நல்லா இருக்கும்போது நான் மனம் வாக்கு காயம் இந்த 3 கரணங்கள் இருக்கு இல்லையா, அந்த 3 கரணங்களாலும் முருகப்பெருமானை நாம் வணங்க வேண்டும்.
அப்படி 3 கரணங்களாலும் அவரை வணங்கினோம்னு சொல்லி இதை வந்து இப்போ நம்ம வணங்குறது நம்முடைய அந்திம காலத்தில் உங்களால் வணங்க முடியாது, பேச முடியாது. 3 கரணங்கள்னால உடலால், மனதாலும், வாக்காலும் மனதாலும் உடலாலும் வணங்குறது. வாக்கால் வணங்குறது அவருடைய ஸ்லோகங்கள்லாம் படிக்கிறது. சுப்பிரமணிய பூஜம் படிக்கலாம், திருப்புகழ் படிக்கலாம், அது மாதிரி கந்தர் அலங்காரம் படிக்கலாம், கந்தர் அனுபூதி இதெல்லாம் படிக்கிறது, அவருடைய பெருமைகள் எல்லாம் பேசுறது. அப்புறம் மனதால் எண்ணுவது, அவருடைய ஸ்லோகங்களெல்லாம் மனதிலே எண்ணி, அதாவது வெளியில் சொல்ல வேண்டிய அந்த எண்ணி மகிழ்வது. இப்போ ஒருமையுடன் திருமணி நினைக்கின்ற உத்தமிர்தம் உறவு வேண்டும்னு நம்ம வள்ளலார் பாடியிருக்காரு. அது யார் முருகன்ட்ட தான் பாடியிருக்காரு. அந்த ஒரு வரியே மணிக்கணக்காக நம்ம மனதிலே அசை போடலாம் இல்லையா? ஒருமையுடன் நினது திருமலடி நிறைக்கின்ற உத்தமர்தம் உறவு வேண்டும். உனக்கு யாருடா உறவு வேணும்னா உத்தமர் வேணும். எந்த உத்தமர்னா உனது திருவடி நினைக்கின்ற உத்தமர். அது எப்படி நினைக்கணும்னா ஒருமையுடன் நினது, அவர் வேறு எதுவுமே இல்லை, இருக்க எண்ணம் இருக்கக்கூடாது. அப்படிப்பட்ட உத்தமர்னு உறவு வேணும்னு கேட்குறேன். இதை வந்து மனசில் அசை போடணும். இது மனதினால் வணங்குவது. அப்புறம் உடலால் வணங்குவது, கோயில்களுக்கெல்லாம் போகிறது, அங்கே இறைவனை வணங்குவது, சாஷ்டாங்கமாக நமஸ்காரம் பண்ணுவது, அஷ்டாங்க நமஸ்காரம் பண்ணுவது, பிரகாரத்தை சுற்றி வலம் வருவது. அது இல்லாமல் அங்கே முருக தொண்டர்களுக்கு, நம்முடைய பக்தர்களுக்கு தொண்டு செய்கிறது, முருகனுடைய பக்தர்களுக்கு தொண்டு செய்கிறது. இப்படியெல்லாம் 3 கரணங்கள், மனம், வாக்கு, காயம், இது 3னாலையும் உண்மையான பக்தி பண்ணி நம்ம இப்போ என்ன பண்ணுறோம், சம்பாதிக்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக சேமிக்கிறோம். எங்கள் ஃபிக்ஸட் டெபாசிட்டில் போட்டு வச்சுருவோம். இந்த ஃபிக்ஸட் டெபாசிட்டில் போட்ட பணத்தை நம்ம என்ன பண்ணுறோம், எனக்கு சேமிப்பு இல்லாத காலத்திலே இது வந்து எனக்கு உதவி பண்ணிட்டோன்னு கேட்குறோம். அதே மாதிரி நான் அந்த 3 கரணங்களினாலும் முருகப்பெருமானை வணங்கி நல்லா இருக்கும்போது வணங்கினோம்னா எண்ணமெல்லாம் முருகன் மேலே இருக்கணும், எண்ணமெல்லாம் அவனுடைய திருவடியிலே இருக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு வாழ்க்கை வாழ்ந்தோம்னா நம் செயலற்று போய் எதுவுமே இல்லாத நேரத்திலே அந்த முருகப்பெருமான் வந்து நம்மை காப்பாற்றுவார். அதனால தான் சொல்கிறாரு, நான் வந்து இன்றைக்கி வந்து நான் எல்லாம் உன்னையே நான் எண்ணி இருக்கிறேன். அப்படிப்பட்ட நிலையிலே நான் வந்து என்னுடைய இறுதி அந்தம காலத்திலே நான் வந்து எல்லாம் எனக்கு எந்த செயலும் இல்லாமல் அனைத்தும் செயலற்று போய் நான் நாதியற்ற நிலையிலே இருக்கும்போது நீ வந்து என்னை காப்பாற்ற வேண்டும். அப்போ நீ வந்து கருணை கடல், அந்த கருணையே வடிவான ஒரு கடல். இந்த கடலில் வந்து கடலில் வந்து குறையுமா உங்களுக்கு? அது கடலில் தண்ணி முண்டா குறையுமா? எப்போ கொண்டாலும் கடல் குறையாது. அது மாதிரி முருகப்பெருமானுடைய கருணை கடல், அந்த கடலில் வந்து எவ்வளவு அவர் கொடுத்தாலும் அவர் குறைய போகிறதில்ல. அதனால் அதில் கொஞ்சோண்டு எனக்கு கொடு. அப்போ நீ கொடுக்கும்போது நீ வந்து நீ போன ஸ்லோகத்தில் 21வது ஸ்லோகத்தில் சொன்னால் நீ மயில் மீதிலே சக்தி வேலோடு வரணும் அப்படின்னாரு. இப்போ நம்ம முதல்ல சொன்னோம் இல்லையா, ஒரு போலீஸ்காரர் சும்மா வேட்டி கட்டிட்டு சட்டை போட்டுருந்தா யாராவது பயப்படுவாங்களா? ஒரு கலவரம் நடக்குது, அங்கே அந்த போலீஸ்காரர் அந்த யூனிஃபார்மில் கையில் ஒரு துப்பாக்கி, கையில் ஒரு தடி இதெல்லாம் எடுத்துகிட்டு வந்தால் தான் அந்த கலவரம் பண்ணுறோம் பயப்படுவான், இல்லை கலைஞ்சி போவாங்க. சும்மா இவர் ஒரு வெள்ளை வேட்டியை கட்டிக்கிட்டு தொண்டு போட்டு அங்கவசரம் போட்டு வந்தாக்கா யாரோ ஒருத்தன் அவரையும் தள்ளி விட்டு போயிடுவாங்க. அதனால் அப்போ என்ன சொன்னார்னா, நீ மயில் மீது ஏறி வர வேண்டும், சக்தி வேலோடு வர வேண்டும்னு சொன்னார். போன இதில் தான் மயூரத்தில் வரணும்னு சொன்னார் இல்லையா? அதே மாதிரி இப்போ என்ன சொல்கிறாருன்னா, நான் வந்து என்னுடைய செயல்பாடுகள்லாம் அடங்கி நான் ஒடுங்குகின்ற நேரத்திலே நீ வந்து கருணைக்கடலான பரவல், நீ கடவுள், இந்த கடலில் வந்து நீ எனக்கு கொடுக்கறதுனால குறைய போகிறதில்ல. அதனால் நான் வந்து என்னுடைய மனதின் கிளேசங்களெல்லாம் போக்குவதற்காக நீ இப்பயே வந்து முருகா அந்த நேரத்தில் நீ கைவிட்டு விடாதே, நான் இப்போயே டெபாசிட் பண்ணுறேங்கிற என்னுடைய இன்கமில் நான் ஒரு பகுதியை டெபாசிட் பண்ணி வைக்கிறேன். எனக்கு வருமானம் இல்லாத பொழுது அந்த டெபாசிட்டை எடுத்து நான் செலவு பண்ணி என்னுடைய வாழ்க்கையை சீராக அமைத்து கொள்வது போல நான் என்னுடைய பக்தியை உன்னுடைய பாதத்தில் என்னுடைய சிரசை வைத்து உன் பாதத்தில் வச்சுட்டேன். ஆனால் அன்னைக்கு என்னால் முடியாத நிலையில் நீ வந்து கருணை கடலே, இந்த உன்னுடைய கருணையை என் மீது பொழிந்து வேண்டும், என்னை காப்பாற்றி இந்த மரண பயத்திலிருந்து என்னை மரணத்திலிருந்து விடுபட முடியாது, இந்த பயத்திலிருந்து விடவிட வேண்டும் அப்படின்னு சொல்லி அழகாக சொல்கிறாரு. மறுபடியும் அந்த ஸ்லோகத்தை ஒரு தடவை வந்து சொல்கிறேன். நல்ல அழகான ஸ்லோகம் தான், கேட்டுங்க. படிக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கும், பட் பல தடவை படித்தா ஈஸியாகிடும். பிரணயம் யா சக்ருத் பாதயஸ்தே பதித்வா பிரசாத்த பிராபோ பிரார்த்தையே அநேகவாரம் நவக்தும் சமோகம் ததானிம் கிருபாப்தே நகான்
நகாரியாந்த காலே மனோ கப்பிபேட்சா அப்படிங்கிற அந்த ஸ்லோகத்தை இதோடு நிறைவு செய்கிறேன். அடுத்த பதிவில் இன்னொரு ஸ்லோகத்தை பார்க்க போகிறோம். அதோடு அதுக்கப்புறம் இதோட இந்த மரண பயத்தை பற்றியெல்லாம் முடியுது. அதுக்கப்புறம் நோய்கள் எனக்கு என்னென்ன வரக்கூடாதுங்கிறத பற்றிலாம் பேச போகிறாரு. 24, 25 அதை பற்றிலாம் பேச போகிறாரு. அதெல்லாம் நம்ம விரிவாக பார்க்கலாம். இந்த பதிவை இத்துடன் நிறைவு செய்கிறேன். உங்கள் அனைவருக்கும் முருகப்பெருமானுடைய பேரருட்கருணையும் பரமேஸ்வரன் கடாட்சமும் அம்பாளுடைய கருணையும் குறைவில்லாது கிடைக்க என்று வாழ்த்தி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். சிவதாசன், ஜெகநாதன். ஓம் நமச்சிவாயம்.